ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் வரக்கூடிய ஒரு அசத்தலான அரசு வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலையோ அவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th 12th டிப்ளமோ டிகிரின்னு என்ன படிச்சிருந்தாலும் ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் 30,000 40,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக அலவன்சஸ் எக்கச்சக்க அலவன்சஸ் இருக்குது. இந்த ஜாப்க்கான வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் 3,500 வேகன்சிஸ் வந்து இருக்குது. இதுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸும் எலிஜிபிள் தான். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்றைக்குன்னா February மாதம் 6ஆம் தேதிக்கு இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஆன்லைன் மோடில் மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை, இது என்னென்ன போஸ்ட்டுக்கு ஆட்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க, அப்படி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது வரைக்கும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உடனே அவங்க வந்து சேரும். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்துருக்குன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து வந்திருக்கு. இவங்க வந்து அக்னிபாத் ஸ்கீம் கீழே வந்து இவங்க வந்து ஆட்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாப்க்கு வந்து நம்ம வந்து மெயில் அண்ட் ஃபீமேல், அதாவது அன்மேரிட் மெயில் அண்ட் ஃபீமேல் வந்து யாருனாலும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னென்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 17 ஜனவரிலேருந்து 6ஆம் தேதி February வரைக்கும் இந்த ஜாப்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் உண்டு, அதுவும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் உண்டு. அது என்றைக்குன்னா மார்ச் மாதம் 17ஆம் தேதியிலேருந்து இந்த ஜாப்க்கான எக்ஸாமினேஷன் வந்து ஆரம்பிக்குது. இவங்க வந்து அக்னிபாத் ஸ்கீம் கீழே வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து நடத்துகிறாங்க. இந்த ஜாப்க்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து மெரிட் அடிப்படையில் மட்டும்தான் இவங்க வந்து ஆட்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ஜாபுக்கு வந்து நம்ம வந்து இந்தியன் அன்மேரிட் மெயில் அண்ட் ஃபீமேல் போத் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஜனவரி 2004 2 ஜூலை 2007 பிறந்தவங்க வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 21 வயசுக்கு மேலே இருக்க யாராலும் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 12th வந்து எந்த ஸ்ட்ரீம் நீங்கள் முடிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். அது வந்து ஹிஸ்ட்ரியோ இல்லை காமர்ஸோ இல்லைனா சயின்ஸோ எந்த ஸ்ட்ரீம் எடுத்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அது போக அப்படி இல்லைனா 3 years டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்களோட அகாடமிக்ஸில் வந்து 50% மார்க் மேலே நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் உண்டு. அதுக்கான மொத்த டீட்டெயில்ஸும் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. அதுவும் என்னென்னு பார்த்துக்கோங்க. மேலுக்கு வந்து ஹைட் எவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரி ஃபீமேல்ஸுக்கு ஹைட் இருக்கணும், அப்படி எல்லா விஷயமும் இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு லீவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 30 நாள் வந்து உங்களுக்கு லீவ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக சிக் லீவும் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து எக்கச்சக்க அலவன்சஸ் உண்டுன்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. அது போக சேலரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து மொத்தம் வந்து 4 வருஷத்துக்கான ஜாப். இதில் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் வந்து உங்களுக்கு வந்து 30,000 கொடுக்குறாங்க. உங்களோட இன் ஹேண்டு வந்து உங்களுக்கு வந்து 70% சேலரி தான் கைக்கு வரும். அதாவது மொதல் வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து 21,000 உங்களுக்கு கைக்கு வரும். 2வது வருஷம் வந்து 33,000 சேலரி, அதில் 23,100 வரைக்கும் கைக்கு வரும். 3வது வருஷம் வந்து 36,500, அதில் 25,500 வரைக்கும் கைக்கு வரும். 4வது வருஷம் வந்து 40,000 சேலரி, அதில் 28,000 வரைக்கும் கைக்கு வரும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்த பேலன்ஸ் பிடிக்கிறது 30% என்ன பண்ணுவாங்கன்னா, அது மொத்தமாக டோட்டலாக ஒரு 5 lakhs வரும் 4 வருஷத்துக்கு. அந்த 5 lakhஸும் அதே மாதிரி ஈக்குவலோட இன்னொரு 5 lakhஸும் கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதாவது இந்த 4 வருஷம் ஜாப் முடிச்சு நீங்கள் போகும்போது உங்கள் கையில் வந்து மொத்தமாக 10 லட்சம் வந்து உங்கள் கையில் வந்து கொடுப்பாங்க. இதை வந்து நீங்கள் ஃபர்தராக வேறு ஏதாச்சும் நீங்கள் பிஸ்னஸோ எது பண்ணுறனாலும் அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக நீங்கள் முடிச்சு போகும்போது உங்களுக்கு வந்து அக்னிவீர் ஸ்கில் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கையில் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து phase 1, அதாவது ஆன்லைன் டெஸ்ட்டு பற்றி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எவ்வளோ மார்க் என்ன, அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி phase 2 அதுலேயும் என்னென்ன டெஸ்டஸ் இருக்கும், அதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வாசித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுனா, இதுக்கான டேரக்ட் அப்ளை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் இருக்க லிங்க் வந்து நீங்கள் டேரக்டாக போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.